தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ என்ன செய்தி அப்படின்னா, ரேஷன் கடைகளில் வந்து முன்னாடி 3 லிட்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க மண்ணெண்ணெய். அப்புறம் 2 லிட்டர் ஆச்சு, 1 லிட்டர் ஆச்சு, அப்புறம் 1/2 லிட்டர் ஆச்சு. இப்போது 200 எம்எல் மில்லி வந்து கொடுக்குறாங்க. நம்ம நகர்ப்புறங்களில் வாழ்கிறவங்களுக்கு, கிராமப்புறங்களில் வாழ்கிறவங்களுக்கு 100 மில்லி கொடுக்க போகிறதா செய்தி. நான் இன்னும் அதை உறுதிப்படுத்தலை. 200 மில்லி வந்து ஏற்கனவே சென்னையிலலாம் கொடுத்துருக்காங்க. ரூ. 4 அதுக்கு வாங்குகிறாங்க. 200 மில்லி மண்ணெண்ணெய் கொடுக்குறதுக்கு. இந்த 200 மில்லி வாங்கிட்டு போய் மக்கள் என்ன பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்துவாங்க? என்ன பயன்படுத்த முடியும்? ஒரு விறகு ஈரமாக இருக்குது, அதை ஒரு நாள் ஊற்றி பற்ற வைக்கணும், அடுப்பு பற்ற வைக்கணுன்னாலே குறைஞ்சது 50 மில்லியிலேருந்து 100 மில்லி செலவாகும். ஒரு விளக்கு எரிக்கணும் அப்படின்னா ஒரு நாள் விளக்கு எரித்தா அந்த 200 மில்லி காலியாகி போயிடும். அப்புறம் இது என்ன பயன்பாட்டுக்காக பண்ணேண்ணே? அந்த 3 லிட்டர் கொடுக்கும்போது என்ன பயன்பாட்டுக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க? இப்போ 200 மில்லியாக மாற்ற வேண்டிய அவசியங்கள் என்ன இருக்குது? இப்போ ரூ. 4 வாங்கிட்டு கொடுக்குறதா சொல்லி நேற்று ஊடகங்கள்லாம் அந்த செய்தி வந்தது. ஏற்கனவே 35 கிலோ அரிசி கொடுத்துட்டு இருந்தாங்க. போன பொங்கலுக்கு முந்தின பொங்கல், இப்போ போச்சுல இந்த பொங்கலுக்கு முந்தின பொங்கல் வரைக்கும் பார்த்திங்கன்னா 35 கிலோ அரிசி வந்து நடைமுறையில் இருந்தது ஏழை எளியவர்களுக்கு. இப்போது 20 கிலோ அரிசி தான் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பொருட்கள் வந்து முறையாக எல்லா மாதமும் வழங்குறாங்களான்னா வழங்குறது இல்லை. ஒரு மாதம் சோப்பு வரும், ஒரு மாதம் மஞ்சள் பொடி வத்தப்பொடிலாம் வரும், ஒரு மாதம் வராது. ஒரு மாதம் கோதுமை இருக்கும், ஒரு மாதம் கோதுமை இருக்காது. இப்படி தொடர்ந்து இதில் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. முறையாக நடக்குதான்னா நடக்கலை. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடைக்கு நான் போய் பொருள் வாங்குகிறேன், எனக்கு தெரியும் அது. சரி, இதை நான் யார்கிட்டையும் போய் உறுதிப்படுத்தணும்னு இல்லை. இந்த உலக வாணிப கழகத்தில் வந்து இவங்க போய் கையெழுத்து போட்டாங்க WTOவில். அதில் கையெழுத்து போட்டதுலேருந்தே ரேஷன் கடைகளில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மேடைகளில் வந்து தொடர்ந்து இதை பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீ பார்த்துக்கிட்டே இரு, இந்த இந்தியா நாடு போய் கையெழுத்து போட்டுருச்சு, WTOவில் கையெழுத்து போட்டுருச்சு, இன்றைக்கி பார்ப்ப ரேஷன் கடை இருக்கும், நாளைக்கு காலையில் நீ பார்க்குறப்ப ரேஷன் கடை அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் பல மேடைகளில் பேசினார். கிட்டத்தட்ட அது நிறைவேறி வந்துகிட்டு இருக்குது. நாங்கள் கண்காண பார்த்துட்ருக்குறோம். அவர் ஒரு தீர்க்கதரிசி தான்.